பாருங்கள் 300 அரிசி ஊற வச்சுருக்கேன். தக்காளி சாதத்துக்கு தக்காளி 5 எடுத்துருக்குறோம். 4 பல்லாரி 5 தக்காளி 2 பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். சரியா, இது எப்படி வதக்கும் போது சொல்கிறேன். சரி, 300 அரிசி ஊற வச்சுருக்கு. முன்னப்படியே ஊற வச்சுருக்கணும். அரிசியை ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, அதான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 3 ஏலக்காய் வச்சுருக்கிறேன். பட்டை, ஒரு அன்னாச்சி பூ. சட்டி காய வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். முந்நூறு அரிசிக்கு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நேர கீறி இருக்கும். முந்நூறு அரிசிக்கு 4 வெங்காயம், பட்டை, அவங்க எல்லாம் போட்டுருக்கு. தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா தக்காளி சேர்த்துக்கு நறுக்கி தானே போடுவாங்க. நறுக்கி போடுறதோட இப்படி பேஸ்ட் பண்ணி போடுங்க. அது ஒரு குஸ்கா மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி சாதத்தை நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போடணும். ஏன்னா பட்டை லவங்கம் போட்டுப்போம். அதோட கரம் மசாலா பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக நல்லா தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி இது பேஸ்ட் பண்ணது தக்காளி இதில் என்னென்ன போடணும்னா மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அவ்வளோதான். மஞ்சப்பொடி போடணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். கரம் மசாலா பொடி கண்டிப்பாக போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இருக்குது, அரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தக்காளி சாதத்துக்கு இப்படி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கவும் செய்யும், நல்லா குஸ்கா மாதிரியும் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி கட்டியாக வெங்காயம் மட்டும் அரைக்காமல் எப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம், தேவையான உப்பு. 300 அரிசிக்குள்ளே உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இப்போ இந்த அரிசி எடுத்து ஊற்றிடலாம். பார்த்தீங்களா, நல்லா வந்துருச்சு. இந்த சாதம் கரெக்டாக விசில் காற்று வந்தோடனே, இப்போ வீட்டு அரிசினா காற்று இப்போ விசில் குக்கர் மூடி வச்சிடலாம். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? தக்காளி சாதம். இப்போது இதுக்கு மேலே காற்று வந்த பிறகு விசில் போட்டிங்கன்னா சிம்பிள் பண்ணி 15 நிமிஷம். வீட்டு அரிசினா, இதே பாஸ்மதி அந்த மாதிரி ரைஸ் வச்சிங்கன்னா கம்மியான டைமிங் வச்சுக்கணும். இதுனா 15, 16, 17 விசில் வைக்கலாம். இது விசில் இல்லை, சிம்பிள் பண்ணி வைக்கணும். காற்று வந்தோடனே சிம்பிள் பண்ணி ஃபுல்லாக சிம்பிள் பண்ணிடணும். அப்போ 15 நிமிஷம் 16 நிமிஷம் வச்சிங்கன்னா சாதம் நல்லா பளபளன்னு வரும். உங்கள்கிட்ட காட்டுறேன். காற்று வந்த பிறகு தான் விசில் போடணும். தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு. எள்ளு துவையல் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. எள்ளு துவையலும் தக்காளி சாதமும் செஞ்சுருக்குறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.